மீண்டும் ஒரு நாள் உங்கள் முன் வருகை தந்ததையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் வடக்கு மாகாணத்துடைய கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் கற்றலூடாக உங்களுடைய திரைகளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பில் நாங்கள் பிரதி செய்தல் என்ற ஒரு எண்ணக்கருவை பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பகுதி ஒன்றில் 40 வினாக்கள், 40 வினாக்களில் 14 திறன்களை அடிப்படையாக கொண்ட வினாக்கள். இந்த 14 திறன்களிலும் பிரதி செய்தல் அல்ல பிரதியிடுதல் என்பது ஒரு முக்கியமான திறனாக காணப்படுகின்றது. இந்த திறன் இந்த ஒரு பொருளுக்காக ஒரு எழுத்தை, ஒரு எழுத்திற்காக ஒரு இலக்கத்தை, ஒரு இலக்கத்துக்காக ஒரு உருவை அவ்வாறு பிரதியிடுவதன் மூலமாக நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இது பிரதியீட்டு திறன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிரதியீட்டு திறனை நாங்கள் பார்ப்போம். இங்கும் நாங்கள் பகுதி ஒன்றை பார்க்கின்றோம். இந்த பகுதி ஒன்றின் திறன்கள் பிரதியீடு செய்தல் என்பதை நாங்கள் கூறியிருந்த தெளிவாக. அதில் முதலாவது மாதிரி வினாவை பார்ப்போம் என்றால், இங்கே என்னென்ன விடயங்கள் பார்க்க வேணும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மீண்டும் நீங்கள் இந்த திரைகள் வருகின்ற பொழுது நீங்கள் அதை கேட்டிருந்தால் இன்னும் இலகுவாக இருக்கும். ஆகவே இலக்கங்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல், இலக்கங்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல். ஒரு இலக்கம் இருக்கின்றது, அந்த இலக்கத்துக்கு இன்னொரு இலக்கத்தை பிரதி செய்தல். இரண்டாவது, சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களை, தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்களை, இவ்வாறு சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். மூன்றாவது பார்ப்போம் என்றால், உருக்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல். உருக்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல். உருக்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். உருக்களுக்கு உருக்களை பிரதி செய்தல். இவ்வாறான விடயங்களை நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை பிரதி செய்தல், இலக்கங்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல் என்பதை பார்ப்போம். பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே 9 என்ற 9 என்ற இது காணப்படுகிறது. இலக்கம் 9 என்பது இங்கே தரப்பட்டிருக்கு. 9 என்பது தரப்பட்டிருக்கு. இந்த 9 என்ற பகுதியில் பார்ப்பீங்கன்னா 9க்கு பொருத்தமான விடை இது. 9க்கு பொருத்தமான விடை இது. இங்கு கட்டமிடப்பட்டுள்ள பகுதிக்கு பதிலாக, இங்கே கட்டமிடப்பட்ட பகுதி 9, கட்டமிடப்பட்ட பகுதிக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய விடையை தெரிவு செய்க. இங்கே 3 விடை தரப்பட்டுள்ளது. 9. அப்ப பாருங்க, எது பொருத்தமானது என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால், மூன்றும் இங்கே சக அடையாளம் இருக்கிறதுனால 3 6. இங்கே பெருக்கல் அடையாளம் இருக்கிறதுனால 5 தர 4 5 20. இங்கே பெருக்கல் அடையாளம் இருக்கிறதுனால 3 9. மிக திருப்பி பாருங்க, அவதானமாக கவனியுங்கள். இங்கு கட்டமிடப்பட்ட பகுதி என்ற இந்த பகுதி, இந்த கட்டமிடப்பட்ட பகுதிக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய விடையை தெரிவு செய்தல். இந்த பிரதியீட்டு திறன் கட்டாயமாக 2 வினா அல்லது 3 வினா கட்டாயமாக வரும். 2 அல்லது 3 வினாக்கள் கட்டாயமாக வரும். ஒவ்வொரு பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 அல்லது 3 வினாக்கள் வருவதை நீங்கள் அவதானிக்க முடிக்கலாம். அந்த வகையில் இங்கே கட்டமிடப்பட்டது 9 என்றால் 9க்குள்ள 6, அடுத்தது 20, அடுத்து 9. ஆகவே இதுக்கு சரியான விடையை நாங்கள் பார்ப்போம். சரியான விடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சரியான விடையை பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கள் சரியான விடை. 3வது விடை மிகச் சரியான விடையாக இருக்கு. சரி, அதே போல இன்னொரு வினாவை பார்ப்போம். அதே கேள்வி, இங்கு கட்டமிடப்பட்ட பகுதிக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய விடையை தெரிவு செய்க. 3 விடை தரப்பட்டுள்ளது.
இங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த 3 விடை 13 சக 12 13 12 5 2 இங்கே 25 விடை என்பது கட்டமிடப்பட்ட பெட்டிக்குள் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட பகுதிக்குள் 25 அதனுடைய பெறுமதி 25 காணப்படுகின்றது. இங்கு தரப்பட்ட விடைகளுக்குள் முதலாவது விடை, இரண்டாவது விடை, மூன்றாவது விடை, இது 25 பெறுமதி உடையது எது என்றதை நாங்கள் பார்க்கணும். 25 பெறுமதி எது, 25 உடைய பெறுமதி எது என்று பார்ப்போம். 25 அப்ப நீங்கள் வடிவாக அவதானித்து பாருங்கள், கூட்டி பாருங்கள். கூட்டல் அடையாளம் இருந்தால் இங்கே பெருக்கல் அடையாளம் இருக்கிறது, கழித்தல் அடையாளம் இருக்கிறது. எதுக்கு பெறுமதி 25 வருகின்றது. 10 15 பெருக்கினால் 150. 5 தர 5 25. 20 15 போனா 5 கழித்தல் அடையாளம் இருக்கு. உங்களுக்கு விடை தெளிவாக தெரிந்திருக்கும். எந்த விடை தீர்மானிச்சீங்கள் என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த விடை தீர்மானிச்சீங்கள்? 5 தர 5 இரண்டாவது விடை தீர்மானித்தால் மிகச் சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். இங்க வடிவாக அவதானிப்போம். தடித்த எழுத்தில் உள்ள சொற்களுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. தடித்த சொல், இங்கு தடித்த சொல் என்றது இங்க நாங்கள் எது தடித்ததாக இருக்கிறது என்பதை நாம் காணுவோம். இங்க சீடன் என்ற சொல்லு தடித்து காணப்படுகின்றது. சீடன் என்ற சொல்லு தடித்து காணப்படுகிறது. குருவிடம் என்பது தடித்து காணப்படுகின்றது. இந்த 2 சொற்களும் தடித்த சொற்களாக காணப்படுகிறது. உங்களுடைய கையடக்க தொலைபேசி திரைகளில் தடித்து காணப்படும் என்று நான் நம்புகின்றேன். இங்கே போன் சைஸில் நாங்கள் மாற்றி தடிப்பாக விட்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே சீடன் குருவிடம் என்பது தடித்து காணப்படுகிறது. இதுக்கு பொருத்தமான விடை இங்கே 2 விடை 3 விடைகள் தரப்பட்டுள்ள. சீடன் என்பது மாணவர். சீடன் என்பது மாணவர். இங்கே சீடன் என்பது ஒருமை. மிக பாப்பம் என்றால் சீடன் என்பது ஒருமை. சீடன் என்பது ஒருமை. மாணவர்கள் என்பது இங்கு பன்மை. மாணவர்கள் என்பது பன்மை. ஆகவே இந்த விடை வராது. இங்க குருவிடம் என்பது ஆசிரியர்கள் என்பதுக்கு பொருத்தமில்லை. ஆகவே முதலாவது விடை எங்களுக்கு பொருத்தமற்ற விடையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒன்றை வச்சுக்கொண்டே தெரிவு செய்யலாம். இங்க சீடன் மாணவன் என்று வர வேணும், மாணவர்கள் என்று முதலாவது விடை வந்திருக்கு. ஆகவே அதுவும் பெறாது. இரண்டாவது விடையை பார்ப்போம் என்றா சீடன் என்பது மாணவன், குரு என்பது ஆசிரியர். குரு என்பது ஆசிரியர். அப்ப இங்க இரண்டாவது விடையை பார்ப்போம் என்றால் இரண்டாவது விடையில ஆசிரியர் என்று கிடக்கு. இரண்டாவது விடை பாருங்க, ஆசிரியர். ஆசிரியர் என்று கிடக்கு. ஆசிரியர் குருவிடம் என்று கிடக்கு. ஆசிரியர் குருவிடம். சீடனுக்கு மாணவன். அப்ப நாங்கள் இதில் பார்ப்போம்டா சீடனுக்கு மாணவன் என்பது சரியான சொல். சீடனுக்கு மாணவன் என்பது சரியானது. சீடனுக்கு மாணவன். குருவிடம் என்பதற்கு ஆசிரியரிடம் என்பது சரியானது. ஆகவே நீங்கள் தீர்மானித்த விடை மிக சரியாக இருக்கிறது.
மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. திருப்பி ஒருக்கா அவதானிச்சு பாருங்கள். தடித்த எழுத்தில் உள்ள, இது கட்டாயமாக ஒரு கேள்வி அல்ல 2 கேள்விகள். நீங்கள் ஒவ்வொரு கடந்த கால வினாவிடைகள் பார்க்கின்ற பொழுது அல்லது மாகாண மட்ட மாதிரி பரீட்சைகள், உங்களுடைய வலயங்கள் வைக்கின்ற மாதிரி பரீட்சைகள் சார்ந்த பரீட்சைகளில் இப்படிப்பட்ட வினாக்களை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள் கட்டாயம். தடித்த எழுத்தில் உள்ள சொற்களுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. சீடன், அப்ப சீடன் என்றது மாணவன், குறிவிடம் என்பதுக்கு ஆசிரியரிடம் என்பது. ஆகவே அந்த வகையில் மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல், அதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சொற்களுக்கு சொற்களை பிரதி செய்தல். இங்கே தடித்த எழுத்தாக காணப்படுகின்றது மருந்து, மனம். இரண்டும் தடித்த எழுத்தாக காணப்படுகிறது. மனமே மருந்து. மனம் என்பது உள்ளம். என்ன உள்ளம் என்றொரு கருத்து இருக்கு. மனம் என்றது உள்ளம். மனமே என்றதுக்கு உள்ளம் என்பது வருமா? என்ன? ஆகவே மனமே உள்ளமே, உள்ளமே என்றது பொருத்தமாக இருக்கு. நீங்கள் இப்பவே விடைக்கு பொருத்தமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. மனமே என்பது உள்ளம் என்பது வராது. அப்ப உள்ளமே என்பதுதான் சரியாக விடையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில நீங்கள் என்ன, மருந்து என்பது ஔடதம். மருந்து என்பது ஔடதம். மருந்து ஔடதம். ஆகவே நீங்கள் தெரிவு செய்த விடை சரி. உள்ளமே ஔடதம் என்பது மிகச்சரியான விடையாக. இங்க பாருங்கள், பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களுக்கு பிரதியீடாக உள்ள இலக்கங்களை கொண்டு சரியான விடையை தெரிவு செய்யும். இங்கே சொற்களுக்கு பிரதியிட போறோம், நாங்கள் இலக்கங்களை பிரதியிட போறோம். சொற்களுக்கு இங்க பார்ப்போம் என்றால் தகரம். தகரம் என்ன? தகரம் தகரத்துக்கு தானாக டி, தகரத்துக்கு தானாக டி. கானாக்கு கே, ரானாக்கு ஆர், எம்முக்கு எம். அதே போல நாங்கள் இங்க பார்ப்போம் என்றால் மதம், ம த இங்க பார்க்கின்ற இந்த 2 சொற்களையும் தானா என்பது 2லையும் பொருத்தமா இருக்கு. தானா தாக்கு என்ன காணப்படுகின்றது? தாக்கு டி. இங்க தாக்கு என்ன காணப்படுறது? டி. ஆகவே தாக்கு டி, த என்பதுக்கு டி. இங்கேயும் இம்மன்னா காணப்படுகின்றது, இங்கேயும் இம்மன்னா காணப்படுகின்றது. ஆக இங்க இம்முக்கு எம்மும் இந்த இம்முக்கு எம்மும் காணப்படுகிறது. ஆகவே இம் என்ற உச்சரிப்புக்கு அல்ல எழுத்துக்கு எம் காணப்படுகின்றது. வேற எந்தவித பொருத்தமான சொற்களும் இல்லை. அதில் வேற எந்தவித பொருத்தமான சொற்களும் இல்லை. அடுத்த பார்ப்போம் என்றால் பட்டம், ப இட், ட, இங்கேயும் இம்மன்னா என்பது 3லையும் இம்மன்னா காணப்படுகின்றது, 3லையும் எம் காணப்படுகின்றது. இங்க நாங்கள் பார்க்கணும் மகரந்தம். மகரந்தம் என்ன? மகரந்தம் என்ற சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது
இப்ப உங்களுக்கு தெரியும் மானாக்கு மதம் என்ற சொல்லில மானாக்கு என் கிடக்கு. அப்ப எம் மானாக்கு என் கிடக்கு. இங்க மானாக்கு என் கிடக்கு. கானாக்கு இங்க பச்சை கோட்டை பாருங்க ஆர் மக. ரானாக்கு இந்த மஞ்சள் கோட்டை பாருங்க ஆ. கானாக்கு இந்த பச்சை கோட்டை பார்த்தா கே மக. ரானாக்கு மஞ்சள் கோட்டை பாருங்க ஆர் மக ர. இந்த எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தரவில்லை. இந்த தெரியல மக ர. தானா பாருங்க தானாவுக்கு சிவப்பு கோடு டி மகரந்த. எம்முக்கு எம் பாருங்க. இந்த விடை எல்லாத்திலையும் கிடக்கு. NKR TM முதலாவது விடையிலையும் கிடக்கு. இரண்டாவது விடையிலையும் NKR TM கிடக்கு. மூன்றாவது விடையிலையும் NKR TM கிடக்கு. மூன்று விடைகள்லையும் அந்த எங்களுக்கு தரப்படாத விடையுடைய எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. எங்களுக்கு தரப்படாத எழுத்து இந்த எண்ணா. இந்த எண்ணாக்கு இங்கே எஸ் கிடக்கு, இங்க டி கிடக்கு, இங்க சி கிடக்கு. அப்ப எது மகரந்தம் என்பதற்கு சரியான விடையாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒப்பிடுதல் செய்ய வேணும். பிரதியிட்டு பார்க்கணும். அதுக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கணும், பிரதியிட்டு பார்க்கணும். எதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒப்பிடுதல் அல்ல பிரதியிடுதல் முக்கியமானதாக காணலாம். இங்க பாருங்க, சி இஞ்ச தரப்பட்டுள்ளது. சி இஞ்ச டானா. ஆகவே இது டானா வராது, மகரண்டம் மகரண்டம். ஆகவே முதலாவது விட பிழை. இங்க டிக்கு பாருங்க இட்டன்னா கிடக்குது. ரெண்டாவது இல்ல பாருங்க, டிக்கு இட்டன்னா. ஆகவே இதுல மகரண்டம் என்ன இட்டன்னா வருது. ஆகவே அதுவும் பிழை. எஸ் எங்கேயாவது இருக்க பாருங்க தரவில. எஸ் எந்த ஒரு தரவிலையும் எஸ் இல்லை. எந்த ஒரு தரவிலையும் எஸ் இல்லானால மிகச் சரியான விடையாக நாங்கள் மூன்றாவது விடையை இனம் காண முடியும். ஆகவே நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்கள் மூன்றாவது விடை மிகச் சரியான விடை. இதில் என்ன இந்த வினாத்தாள் தயாரிக்கையில் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார். என்னென்றா தரப்பட்ட தெரிந்ததிலிருந்து தெரியாததை இனங்காணுதல். இங்க தெரிவு செய்யப்பட்ட நுட்பம் என்னென்றால் தெரிந்ததிலிருந்து தெரியாததை இனம் காணுதல். எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? மானாக்கு தெரியும், கானாக்கு தெரியும், டானாக்கு தெரியும், தானாக்கு தெரியும், உம்மன்னாக்கு தெரியும். இந்த நாக்கு தான் தெரியாது. தெரியாததை நாங்கள் இனங்காணுதல். இனங்காணுதல் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே நாங்கள் அந்த இந்த நாக்கு தந்த எழுத்து வராத வேறொரு எழுத்து வர வேண்டும் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே தகரத்துக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ பட்டத்துக்குள்ளேயோ தரப்படாத ஒரு எழுத்து இங்க மகரந்தம் இந்த நாக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டோமாக இருந்தால் இப்படிப்பட்ட வினாக்களுக்கு நாங்கள் சரியான விடையை எழுத முடியும். இப்படி வேற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வினாக்கள் கட்டாயமாக வருகின்ற பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வினா பார்ப்போம். இங்கே பாருங்கள், உருக்களுக்கு என்ன இலக்கங்களை பிரதி செய்தல். உருக்களுக்கு இலக்கங்களை பிரதி செய்தல். இங்கே பாப்பமாக இருந்தால் இங்கே உருக்கள் தரப்பட்டுள்ளது. இந்த சிரித்த முகத்துக்கு 4,
சிரித்த முகத்துக்கு 4, இரண்டு பக்க அம்புக்குறிக்கு 5, இந்த சூரியன் அல்ல இந்த உருவுக்கு எனின் இங்க கேட்டிருக்கிறான் 2 இது 2 சூரியன் 2 சூரியனுக்கு நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் சூரியனுக்கு 6 ஆகவே இங்கே 6 இங்கே 6 2 பக்கம் அம்புக்குறிக்கு 5 இதில் வர வேண்டிய விடை என்ன 6 6 5 என்பது சரியான விடையாகணும். இப்போ நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் விடையை பார்ப்போம். அப்ப நாங்கள் பார்த்த நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் 6 ஆகவே 6 6 66 எங்க 66 இடக்கு முதலாவது விட 66 சரியா சரியான விடையை தெரிவு செய்து பார்ப்போம் 6 என்பது சரியான விடை அதாவது முதலாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது முதலாவது விடை பொருத்தமான விடையாக இதுதான் இலக்கங்களுக்கு உருக்களுக்கு இலக்கங்களை பிரதியிடுதல் உருக்களுக்கு இலக்கங்களை பிரதியிடுதல் என்பது மிக முக்கியமானது வருகின்றது ஒவ்வொரு வருடத்திலேயும் ஒரு கேள்வி 2 கேள்விகள் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பார்ப்போம் என்றால் சில மாதிரி வினாக்களை நாங்கள் உங்களுக்கு தருகின்றேன். இந்த மாதிரி வினாக்களை பாருங்கள். சப்பாத்து சப்பாத்து வித்தகம் என்னும் சொற்களை முறையே ATLKM PKRVN என்னும் எழுத்துக்களால் காட்டப்படுகின்றது. இதன்படி துவிதம் என்னும் சொல்லை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து கூட்டம் யாது? சப்பாத்து அப்ப துவிதம் அப்ப உங்களுக்கு பாருங்க இதுல என்ன நுட்பத்தை நாங்கள் இனம் காண வேண்டும் என்பதை அவதானிங்க. என்ன நுட்பத்தை இனம் காணணும் என்றால் இந்த இங்கே தரப்பட்டுள்ள 2 சொற்களிலும் இந்த சப்பாத்து என்ற சொல்லிலும் இந்த சப்பாத்து என்ற சொல்லிலும் இந்த வித்தகம் என்ற சொல்லிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற பொது சொல் எது பொது எழுத்து இந்த இத்தன்னா 2லையும் காணப்படுறது இத்தன்னா 2லையும் காணப்படுறது இத்தன்னா அப்ப இங்க பாருங்கள் ஒரே எழுத்து எதுல வருகுதுண்டு ஏ இல்ல டி இல்ல எல் இல்ல கே இருக்குது எம் இல்லை ஆகவே இங்க கே என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்ட சப்பாத்திலையும் இத்தன்னா காணப்படுகின்றது வித்தகத்திலையும் இத்தன்னா காணப்படுகின்றது ஆகவே 2க்கும் பொருத்தமான எழுத்து ஜோடிகள் தரப்படுகிற ATLKM PKRVN என்ற 2 எழுத்துக்களையும் கே என்பது பொருத்தமாக இருக்கிறது கே 2க்கும் கே இருக்கிறது 2லையும் கே இருக்கிறது ஆகவே இந்த கே எத்தனையாவது இடத்தில் வந்திருக்கிறது என்று பாருங்க சரி அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த எது வித்தகம் எது சப்பாத்து என்றதை கூட நாங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும் எது சப்பாத்து எது வித்தகம் ஆனா எங்களுக்கு கேள்வி என்னண்டா இங்க துவிதம் என்ற சொல்லை எழுதுவதற்கு துவிதம் ஆகவே அப்ப இதுதான் வித்தகம் என்பது எது 2வது கே அப்ப வித்தகம் என்ற சொல் எது என்று பார்ப்போமாக இருந்தால் இங்கே இது வித்தகமாக இருக்கும் பாருங்க 2வது
ரெண்டாவது இத்தன்னா இங்க ரெண்டாவது கி. இது வித்தகம், இது சப்பாத்து. சரி, ஆகவே தூனாக்கு என்ன சொல்லு வந்திருக்கு இங்க கடைசி தூக்கு எம், தூவுக்கு எம், தூ. வீக்கு என்ன, வீக்கு பி, வீக்கு பி, துபி. தாக்கு என்ன, தாக்கு ஆர், துபி த. எம்முக்கு என்ன, எம்முக்கு என், எம்முக்கு என். ஆகவே எம் பி ஆர் என், MP6. நீங்கள் இவ்வாறு இனம் கண்டுகொள்ள முடியும். இவ்வாறு இனம் கண்டுகொள்வதன் மூலமாக இப்படி நாங்கள் எழுத்துக்களை துவிதம் என்ற சொல்லு. அப்ப இது நீங்கள் இலகுவாக பயிற்சி தான். புலமை பரீட்சை என்பது பயிற்சி. திருப்ப திருப்ப செய்வதன் மூலமாக வினாத்தாள்களையும் மாதிரி வினாக்களையும் திருப்ப செய்வதன் மூலமாக நல்ல பெறுபேறுகளை எடுக்க முடியும். ஒரு சிறந்த ஓட்ட வீரன் முதலாம் இடத்தை அடைய வேணும் என்றால் நீண்ட காலம் ஓடி பழகவன். ஒரு ஓவியன் சிறந்த ஓவியனாக வர வேணும் என்றால் நீண்ட பயிற்சி செய்யவன். ஒரு பாடகன் சிறந்த பாடகனாக வர வேணும் என்றால் நீண்ட பயிற்சி. அதே போலதான் இதுல வேறொரு நுட்பமும் இல்லை. புலமை பரீட்சையில் சித்தி அடைதல் என்பது நுட்பமோ மந்திரமோ ஒன்றில்லை. நீண்ட பயிற்சி, தொடர் பயிற்சி. பயிற்சி வெற்றியை கொடுக்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திருப்ப செய்வதனூடாக இந்த மாதிரி வினாக்கள் போல வேறு அடிப்படையில் நீங்கள் கேள்விகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சரியான விடைகளை இனங்காண முடியும். இங்க பாருங்கள், நாங்கள் இங்க பொருட்கள் தந்திருக்கு. இது விலைப்பட்டியல் வரும். அரிசி, மா, சீனி, தேயிலை, பருப்பு, இப்படி பாவனை பொருட்களை தருவாங்க. பென்சில், அடிமட்டம், அழிதப்பர், இப்படி பொருட்கள். அப்ப நான் உங்களுக்கு இப்படி ஒரு வினா தந்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 காரும் 2 பூவும் 140 ரூபா, 2 கூஷாவும் 2 பூவும் 50 ரூபா, 2 காரும் 2 கூஷாவும் 150 ரூபா. இப்படி தரப்பட்டால் இங்க கேள்வி தரப்பட்டுள்ளது, ஒரு கார், ஒரு பூச்சாடி, ஒரு பூ ஆகியவற்றின் மொத்த விலை யாது? ஒரு கார், ஒரு பூச்சாடி, ஒரு பூ ஆகியவற்றின் மொத்த விலை. இதுல பாருங்க, ஒரு மிகவும் இலகுவானது. பூக்கள் எத்தனை இருக்கிறது? பூக்கள் 4 பூக்கள் இருக்கிறது. பூக்கள் 4 இருக்கிறது. பாருங்க, 1 2 3 4 பூ இருக்கிறது. பூக்கள் 4. கார் எத்தனை இருக்கிறது? கார், ஒரு கார், 2 கார், 3 கார், 4 கார். ஆகவே கார் 4 இருக்கிறது. கார் 4 இருக்கிறது. பூச்சாடி எத்தனை இருக்கிறது? 1 2 3 4. பூச்சாடி 4 இருக்கிறது. சாடி 4 இருக்கிறது. அப்ப பாருங்க, அவன் கேட்டது ஒரு கார், ஒரு பூச்சாடி, ஒரு பூவண்டா. இந்த பெறுமதிகளை கூட்டி போட்டு, இந்த பெறுமதிகளை கூட்டி போட்டு 4ஆல பிரிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு கார், ஒரு பூச்சாடி, ஒரு பூவின் பெறுமதி தெரியும். மிக கவனிங்க பிள்ளைகளே, இங்கே 4 பூக்கள் காணப்படுகின்றது, 4 கார்கள் காணப்படுகின்றது, 4 சாடிகள் காணப்படுகின்றது. பூவாஸ். இந்த 4 கார், 4 பூ, 4 பூச்சாடி காணப்படுகிறது. அவன் கேட்டிருக்கிறான் ஒரு கார், ஒரு பூச்சாடி, ஒரு பூவின் பெறுமதி கேட்டிருக்கான். அப்ப எங்களுடைய இந்த மொத்த பெறுமதிகளை கூட்டி போட்டு நாங்கள் 4ஆல பிரிச்சோம் என்றால்
அவன் கேட்ட கேள்விக்குரிய விடையை நாங்கள் இனங்காண முடியும். செய்யுங்க வாமட்டாக்கன், செய்யுங்க. அவன் கோப்பி இல்லை. குட். சிலர் செய்கிறீங்கள், முயற்சி செய்கிறீங்கள், பாராட்டுகள். செய்யுங்க. குட். அப்படித்தான் கூட்டுங்க. மூண்டையும் எழுதி கூட்டுங்க. 140 50 150. குட். கூட்டேக்குள்ள எத்தனை வருது? 340 வருது. 140 50 190 190 150 340. 340 4ஆல பிரியுங்க. 340 4ஆல பிரியுங்க. 340 4ஆல பிரிக்கணும். எழுதி பிரிக்கலாம். 340 4ஆல பிரியுங்க. இதுல வகுத்தல் என்ன வாய்ப்பாடு தேவைப்படும். வாய்ப்பாடு தேவைப்படும். கட்டாயம் மனனமாக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் பல தவறுகளை விடுவதும் இந்த வாய்ப்பாடு பாடம் இல்லாத இருக்கிறதும் ஒரு தவறு ஆன ஒரு விடயமாக கருதப்படும். ஆகவே வாய்ப்பாடு என்றது கட்டாயம் தேவை. பிரிச்சு பாருங்க. 8 32 32 2 20 5 20 85 இங்கே தரப்பட்டது. ஆகவே சரியான விடையை நாங்கள் பார்ப்போம் என்றால் 95 75 85 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. என்ன பகுதி ஒன்றுன்னா உங்களுக்கு தெரியும். கட்டாயம் 3 விடைகள் தெரிவினோம். 3 விடைகளில் மிக பொருத்தமான விடை எது என்பதை தான் நாங்கள் இனம் காணணும். ஆகவே இந்த வகையில் 85 சரியான விடையாக காணப்படும். 85 சரியான விடையாக கருதப்படும். அடுத்த வினா பார்ப்போம். தரவுகளின் அடிப்படையில் இதை பாருங்க. இது என்ன நுட்பம்டா? இதுல கூட்டல் சட்டகம். 2 உருக்களை இப்ப 100 90 90 10 100 80 20 100 70 30 100 60 40 100 50 50 100. அப்ப 2 கூட்டுகின்ற பொழுது 100 வரும். கழிக்கின்ற பொழுது 20 வரும் என்றால் இதை கழிக்கின்ற பொழுது 20 வருகிறதா? இல்லை. இதை கழிக்கின்ற பொழுது வருகிறதா? இல்லை. வருகிறதா? இல்லை. ஆகவே இதை கழிக்கின்ற பொழுது வருகிறது. ஆகவே இங்க 60 இங்க 40 இங்க 60 40. இது கூட்டல் பிணைப்பு என்று சொல்லப்படுகின்றது. கூட்டல் பிணைப்பு எந்த இலக்கங்களை கூட்டுகின்ற பொழுது 100 வரும் என்றதை பார்க்கிறது. அப்ப நாங்கள் அதை தெரிவு செய்தோம் என்றால், கூட்டல் பிணைப்பை நாங்கள் சரியா இனம் கண்டோம் என்றால், அப்ப கழிக்கின்ற பொழுதும் அதே பொருத்தமான விடையை பார்ப்போம். சிறிய உருவின் பெறுமதி யாது? சிறிய உருவின் பெறுமதி யாது? 10 ரூபா 40 ரூபா 90 ரூபா. சரியான விடை 40. என்ன 40. இங்க பாருங்க, நெய்யேறிய அவதானித்து வினாக்களுக்கு விடை தருக. இதுல என்ன நுட்பம் என்றா, இதுவும் பிரதியீட்டு திறன் தான். 1 2 3 4 5. 1 இங்க 2 இல்லை, இங்க 1 இருக்குது, 2 இல்லை, 3 4 5. இங்க பார்ப்போம்னா 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 இல்லை. இதுல எப்படி நாங்கள் பிரதிபாரு பாருங்க. நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் 1 2 3 4 5 காணப்படுகின்றது. நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் 1 2. அப்ப நாங்கள் அதை தெரிவு செய்துட்டு கேட்க வேண்டியான். ஆகவே இங்க கேட்கப்பட்ட கேள்வி எதுவாக இருக்கும் என்றால், முகம் என்றதுக்கு பொருத்தமான விடை யாது? இப்ப 2 என்றதை நீங்க தெரிவு செய்யணும். இந்த சூரியன் என்றதுக்கு பொருத்தமான விடை யாது? இங்க 3. அப்ப இப்படிப்பட்ட வினாக்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் இந்த பிரதி செய்தல் இல்ல பிரதியீட்டு திறன் என்ற வகையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த பிரதியீட்டு திறனில்
உருக்களுக்கு பெயர்கள், பெயர்களுக்கு உருக்கள், இலக்கங்களுக்கு உருக்கள், உருக்களுக்கு இலக்கங்கள், பெயர்களுக்கு உருக்கள், பெயர்களுக்கு இலக்கங்கள் என்று ஒவ்வொன்றாக மாறி மாறி பிரதியிடுவதன் மூலமாக பெறப்படுகின்ற விடைகளை எவ்வாறு இனம் காணுதல் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த பிரதியீட்டு திறனில் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் கடந்த கால வினாவிடைகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிரதியிடுதல் என்பது கட்டாயம் 2 அல்லது 3 வினாக்கள் ஒவ்வொரு வினாத்தாளிலும் வரும் என்பதை இட்டு தொடர்ச்சியாக இந்த கற்றலில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் நல்ல பெறுபவர்களை எடுக்க வேண்டும் என்று ஆசை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.